ஸ்ரீ குருப்யோ நமஹா. 90வது வருஷம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் மற்றும் வாலாஜாபட் வெங்கட்ரமண பாகவத சுவாமிகளின் ஆராதனை விழா சேலம் சிங்கமெத்தை சௌராஷ்டிரா மஹாலில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்னத்துடன் திருவிழா மிக சிறப்பாக துவங்கியது. சின்ன வயசுலேருந்தே இந்த மேடையில் பல பெரிய கலைஞர்களோட பாட்டு கச்சேரி, வாத்திய கச்சேரி, ஹரிகதா மற்றும் இசை பேருரைன்னு விதவிதமான கலை வடிவங்களை இங்கே பார்த்து வளர்ந்துருக்கோம். அந்த மேடையில் இன்றைக்கி நாமளும் பண்ணுறோம் அப்படின்னா அது தியாகராஜ சுவாமிகளோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை எல்லாம் நமக்கு இவ்வளோ எளிதாக கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய மூத்த சிஷ்யர் வாலாஜாபேட் வெங்கட்ரமண பாகவத சுவாமிகள். ராம பக்தி எப்படி தியாகராஜருக்கு பிரத்யேகமாக இருந்ததோ அந்த மாதிரி வெங்கட்ரமண பாகவத சுவாமிகள் கிருஷ்ண பக்தியில் ஊர்னவர். அவருக்கு ராமர் பிரத்யட்சமாக வருவார், இவருக்கு கிருஷ்ணர் வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குரு சிஷ்ய பரம்பரையை ஃபாலோ பண்ணி இந்த சங்கீதம் தொன்று வழங்கி வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி சபாக்களோட ஆதரவு, அவங்க இந்த இசைக்கு பண்ணுற கைங்கரியம் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த 5 நாள் விமர்சையாக இந்த விழா நடக்க இருக்கிறது. எல்லாரும் தவறாமல் இருக்கணும், எங்கள் கலைஞர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். இது தவிர பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் அழிஞ்சு கொண்டே வருது. இந்த பொம்மலாட்டம் வருடம் இந்த சபாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அழியாமல் இந்த மாதிரி கலைகளை போட்டுறோன்னா நம்ம அடுத்த சந்ததியினரை கூட்டிகிட்டு இந்த மாதிரி கச்சேரியை கேட்க வைக்கணும், கலைஞர்களை ஆதரிக்கணும். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இப்படிக்கு கலைமாமணி அப்பர்ணா ரமேஷ்.